ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஏன் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லி கொண்டு இருக்கிறான். அவன் ஏன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is he telling everything to you? Why is he telling everything to you? Why is he telling everything அப்படின்னா அவன் ஏன் எல்லாத்தையும் சொல்கிறான். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். டு யூ அப்படின்னா ஓன்கிட்ட. அவன் ஏன் எல்லாத்தையும் ஓன்கிட்ட சொல்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is telling everything to her. He is telling everything to her. He is telling அப்படின்னா அவன் சொல்கிறான். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். டு ஹர் அப்படின்னா அவகிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எல்லாமே தெரியணும். உனக்கு எல்லாமும் தெரிய வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நோ எவ்ரிதிங். யூ ஷுட் நோ எவ்ரிதிங். உனக்கு எல்லாமே தெரியணும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் யூ ஷுட் நோ எவ்ரிதிங். உனக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டராக சொல்லணும். இன்னொரு 2 டேஸில் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நோ எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் எதை பற்றி நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்க எதை பற்றி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are they talking about for long? What are they talking about for long? What are they talking about அப்படின்னா அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. for long அப்படின்னா ரொம்ப நேரமாக. அவங்க ரொம்ப நேரமாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப நேரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are talking about that matter for long. They are talking about that matter for long. They are talking அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. about that matter அந்த விஷயத்தை பற்றி. for long அப்படின்னா ரொம்ப நேரமாக அவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியலை. எனக்கு அதை பற்றின திங்கிங்கே ஓடிட்டுருக்கு. என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't concentrate on anything. I can't concentrate on anything. I can't concentrate அப்படின்னா என்னால் கவனம் செலுத்த முடியலை. ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா I can't focus on anything. ஸோ ஃபோக்கஸ்னாலும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது. ஸோ I can't focus on anything. I can't concentrate on anything. ஸோ on anything அப்படின்னா எதிலுமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை எப்போது வர சொன்னேன். நான் எப்போ உன்னை வர சொன்னேன். நீங்கள் வர சொன்னீங்கன்னு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்போ உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when did I ask you to come? when did I ask you to come? when did I ask you அப்படின்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன். to come வர சொல்லி நான் எப்போ உங்ககிட்ட வர சொன்னேன். when did I ask you to come? ஸோ இதுவே நான் அவளை வர சொல்லவில்லை, நான் அவளை வர சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask her to come. I didn't ask her to come. I didn't ask her அப்படின்னா நான் அவகிட்ட சொல்லலை. to come வர சொல்லி. நான் அவகிட்ட வர சொல்லி சொல்லலை. ஸோ இதை கொஷினாக கேட்கணும். நீங்கள் அவளை வர சொன்னீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask her to come? Did you ask her to come? Did you ask her அப்படின்னா நீங்கள் அவகிட்ட சொன்னீங்களா? to come வர சொல்லி. நீங்கள் அவளை வர சொல்லி சொன்னீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள். எல்லாருமே முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறாங்க. எல்லோரும் முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone talks about my past. Everyone talks about my past. Everyone talks அப்படின்னா எல்லாரும் பேசுகிறாங்க. about my past என்னோட கடந்த காலத்தை பற்றி. பாஸ்ட் அப்படின்னா முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. everyone talks about my past. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் திடீரென்று மயங்கி விட்டான்.
அவன் வந்துட்டே இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He suddenly fainted. He suddenly fainted. Faint அப்படின்னா மயங்கிறது, மயக்கத்துக்கு faint அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he suddenly fainted அப்படின்னா அவன் திடீர்னு மயங்கிட்டான். சடன்லி அப்படின்னா திடீர்னு. ஓகேவா? ஸோ இதுவே அவன் ஏன் திடீரென்று மயங்கினான். அவன் ஏன் திடீர்னு மயங்கினான்? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், அவன் ஏன் திடீர்னு மயங்கினான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர் தான் என்னை இங்கு அனுப்பினார். அவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார். இங்கே அனுப்பி வச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னார். அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He sent me here. He sent me here. Sent அப்படின்னா அனுப்புனார், பாஸ்ட்டில் சொல்கிறோம், முன்னாடி அனுப்புனார். He sent me. இதுவே send அப்படின்னா ப்ரெசன்ட், சென்டோட பாஸ்ட் அண்ட் சென்ட். ஓகேவா? He sent me here. அவர் தான் என்னை இங்கே அனுப்புனார். ஓகேவா? நான் அவனை அங்கே அனுப்புனேன். நான் அவனை அங்கே அனுப்பினேன். நான் தான் அவனை அங்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I sent him there. I sent him there. I sent him அப்படின்னா நான் அவனை அனுப்புனேன். there அங்கே, நான் அவனை அங்கே அனுப்புனேன். ஸோ இதுவே இவனை அங்கே அனுப்பாத, இவனை அங்கே அனுப்பாத, இவனை அங்கே போக சொல்லாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't send him there. Don't send him there. Send அப்படின்னா அனுப்புறது. ஸோ don't send அப்படின்னா அனுப்பாது. don't வந்தாலே பக்கத்தில் ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் இருக்கணும். ஸோ don't send him there. அவனை அங்கே அனுப்பாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யலாம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You both can work together. You both can work together. You both அப்படின்னா நீங்கள் இருவரும். both அப்படின்னாலே 2. ஓகேவா? ஸோ you both அப்படின்னா நீங்கள் இருவரும். can work வேலை செய்யலாம். together அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து. You both can work together. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல். எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு. எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துலே சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னா தனியாலாம் பேசுவேன், நான் எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever it is, tell me here. Whatever it is, tell me here. Whatever it is அப்படின்னா எதுவாக இருந்தாலும். tell me என்கிட்ட சொல்லு. here இங்கே, எதுவாக இருந்தாலும் இங்கே என்கிட்ட சொல்லு. whatever it is, tell me here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லாதே. எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லாத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இப்போ சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever it is, don't tell me now. Whatever it is, don't tell me now. Whatever it is, எதுவாக இருந்தாலும் don't tell me என்கிட்ட சொல்லாத. now இப்போ, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இப்போ சொல்லாத, எனக்கு மூடே சரியில்லை, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். Whatever it is, don't tell me now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாருமே நான் சொல்வதை கேட்பதில்லை. யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one listens to me. No one listens to me. No one listens அப்படின்னா யாருமே கேட்க மாட்டுறாங்க. to me நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டுறாங்க. ஸோ இதுவே நான் சொல்வதை யாருமே கேட்கவில்லை. நான் அவ்வளோ படித்து சொன்னேன், இதை பண்ணுனா தப்பாக போகணும், ஆனால் யாருமே நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one listened to me. ஸோ அதை பாஸ்ட்டில் சொல்கிறோம். listen அப்படின்னா ப்ரெசண்ட், இப்போ சொல்கிறத கேட்க மாட்டுறாங்கன்னு ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஸோ இதுவே கேட்கலை பாஸ்ட்டில் சொல்லணும்னா லிசனுக்கு ஈடி சேர்க்கணும். இப்போது பாஸ்ட்டில் எழுதணும். No one listened to me. யாருமே நான் சொல்கிறத கேட்கலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அதை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't get a chance to do that. I didn't get a chance to do that. I didn't get a chance அப்படின்னா சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஸோ கெட் அ சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிறது. I didn't get a chance அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பாஸ்டில். டு டூ தட் அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இதுவே
உனக்கு அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. உனக்கு அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will not get a chance to do that. You will not get a chance to do that. You will not get a chance அப்படின்னா உனக்கு சான்ஸ் கிடைக்காது. டு டூ தட், அதை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு அதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எனக்கு அதை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்படி பேசி நான் பார்த்ததில்லை. நீ இது மாதிரி பேசி நான் பார்த்ததில்லை. நீ இவ்வளோ கோபமாக பேசுவியா? நீ இவ்வளோ கோபமாக பேசி நான் பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் சீன் யூ டாக் லைக் திஸ். ஐ நெவர் சீன் யூ டாக் அப்படின்னா நீ பேசி நான் பார்த்ததில்ல. லைக் திஸ், இது மாதிரி நீ பேசி நான் பார்த்ததில்ல. ஐ நெவர் சீன் யூ டாக் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இதுவே நீ அவன் கூட பேசி நான் பார்த்ததில்ல, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've never seen you talk to him. I never seen you talk to him. I never seen you talk அப்படின்னா நீ பேசி பார்த்ததில்ல. டு ஹிம், அவன்கிட்ட நீ பேசி நான் பார்த்ததில்ல, இப்போ தான் நீ அவன்கிட்ட பேசுகிறத நான் பார்க்குறேன். I've never seen you talk to him. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் நாளைக்கு இங்கு இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு வெளியில் ஒரு வேலை இருக்குது, ஸோ நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not be here tomorrow. I will not be here tomorrow. I will not be here அப்படின்னு நான் இங்கே இருக்க மாட்டேன். டுமாரோ, நாளைக்கு. ஓகேவா? நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். ஸோ இதுவே நான் நாளைக்கு இங்கே இருப்பேன். நான் நாளைக்கு இங்கே இருப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு நான் இங்கே இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be here tomorrow. I will be here tomorrow. நான் நாளைக்கு இங்கே இருப்பேன். ஸோ இதுவே நான் நாளைக்கு அங்கே இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி தேர் டுமாரோ. ஐ வில் பி தேர் டுமாரோ. நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன், நாளைக்கு அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரே இடத்திற்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம். 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are going to the same place. We are going to the same place. We are going அப்படின்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். to the same place, ஒரே இடத்திற்கு. சேம் அப்படின்னா ஒரே இடத்திற்கு. சேம் பிளேஸ் அப்படின்னா ஒரே இடம். we are going to the same place. இதுவே இப்போது நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அவங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க. நம்ம ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ 2 பேரும் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. ஸோ 2 பேருமே ஒரு இடம் சொல்கிறீங்க, ஒரே இடத்த 2 பேருமே சொல்கிறீங்க அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போ நம்ம ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ 2 பேரையும் சேர்ந்து சொல்கிறீங்க. யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க. அந்த மாதிரி இடத்துலையும் வி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா we are going to the same place. அப்படின்னா நம்ம ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? நாங்கள், அவங்கள தவிர நீங்கள் இன்னும் ஒரு 2-3 பேரை சேர்த்து சொல்கிறீங்கன்னா, யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்கள தவிர சொன்னால் நாங்கள் ஒரே இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு சொல்லணும். அவங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னா நாம் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ 2க்குமே வி தான் யூஸ் பண்ணணும். எப்படி நீங்களுக்கு யூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நாம், நாங்கள், அதுக்கும் வி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இதை என்னிடம் இப்போது சொல்கிறாய்? இவ்வளோ நாள் கேட்டேன், அப்போலாம் சொல்லலை, இதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you telling me this now? Why are you telling me this now? Why are you telling me? ஏன் என்கிட்ட சொல்கிற this, இதை now, இப்போ, இதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற? Why are you telling me this now? நெக்ஸ்ட் ஒன், அதை பண்ணுறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணேன். நான் அதை பண்ணுறதுக்கு நான் எல்லாமே முயற்சி பண்ணேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I tried everything to do that. I tried everything to do that. I tried everything அப்படின்னா நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன். to do that, அது பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இதை உன்னிடம் திரும்ப தரமாட்டான். அவன் இதை உன்கிட்ட திரும்ப தரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not give it back to you. He will not give it back to you. He will not give it back அப்படின்னா அவன் இதை திரும்ப தரமாட்டான். give it back அப்படின்னா திரும்ப தரது. He will not give it back அப்படின்னா அவன் திரும்ப தரமாட்டான்.
டு யூ உன்கிட்ட உனக்கு, அவன் இதை உனக்கு திரும்ப தர மாட்டான். ஸோ இதுவே நான் இதை உனக்கு திரும்ப தருவேன், நான் இதை உனக்கு திரும்ப தந்துடுறேன். இதெல்லாம் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கிவ் இட் பேக் டு யூ, ஐ வில் கிவ் இட் பேக் டு யூ, நான் இதை உங்ககிட்ட திரும்ப தருவேன். ஸோ இதுவே இதை எனக்கு திரும்ப தந்துவிடு, இதை எனக்கு திரும்ப தந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருந்ததா, அங்கே இருக்க உனக்கு பயமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? were you scared to be there, were you scared to be there, were you scared அப்படின்னா உனக்கு பயமாக இருந்ததா, to be there அங்கே இருக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ பாஸ்ட்டுங்கிறதுனால வேர், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். were you scared to be there அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அவளை திரும்ப வர வைப்பான், அவன் அவளை திரும்ப வர வச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will make her come back, he will make her come back, he will make her come back அப்படின்னா அவன் அவளை திரும்ப வர வச்சிடுவான். ஸோ ஃப்யூச்சர், அதனால தான் வில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அவன் அவளை திரும்ப வர வச்சிடுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்வதை நான் நம்ப மாட்டேன், அவன் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், அவன் சொல்கிறத நான் எப்பயுமே நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் பிலீவ் வாட் ஹீ சேஸ், ஐ டோன்ட் பிலீவ் வாட் ஹீ சேஸ், ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நம்ப மாட்டேன், நம்புறதில்ல. வாட் ஹீ சேஸ் அவன் சொல்கிறத நான் நம்புறதில்ல. ஸோ ரெண்டுமே ப்ரெசென்ட் தான், ஓகேவா? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஏன்னா இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நான் எப்பயுமே அவன் சொல்கிறத நம்புறதில்ல. ஐ டோன்ட் பிலீவ் வாட் ஹீ சேஸ், ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.